Welcome back to a course on calculus and its applications. நம்ம ரீமன் இன்டகிரேஷன் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ தியரம் ஃபார் டெஃபினைட் இன்டெகிரல்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல மீன் வேல்யூ தியரம் ஜென்ரலா என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ சப்போஸ் எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஆன் ஏபி, அந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் on open AB இந்த மாதிரி இருந்துச்சுன்னா then there is a point C in the open interval AB such that f of B minus f of A equals B minus A times of f prime of C. இதுதான் வந்து மீன் வேல்யூ தியரம் சொல்லுது. இப்போ இது ஜெனரல் மீன் வேல்யூ தியரம் ஃபார் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ். இங்க இதே மீன் வேல்யூ தியரம் இன்டெகிரல்ஸ்க்கு, அது டெஃபினைட் இன்டெகிரல்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க என்னது f வந்து கண்டினியூஸா இருந்துச்சுன்னா, கண்டினியூட்டி மட்டும் இந்த இடத்துல கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அட் சம் பாயிண்ட் c in this interval இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத சொல்லி இருந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ப்ராப்ளம் இப்ப பார்ப்போம். So in the problemத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we'll have to show that if f is continuous on the closed interval AB, Aவும் B வேற வேற தான், சரிங்களா? and if integral a to b f of x dx is 0 அப்படின்னா then we'll have to prove f of x is 0 at least once in the interval AB. சரிங்களா? வாங்க இதை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ fங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த இன்டர்வல் வேல்யூ 0 அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, f வந்து continuous on AB அப்படினாலே by mean value theorem for definite integrals இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லிடலாம், f of c is equal to 1 upon b minus a multiplied with integral a to b f of x dx for some c in the interval AB. சரிங்களா? இங்க நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்திருக்காங்க, integral a to b f of x is 0. இப்போ சப்போஸ் இது ஈக்குவேஷன் 1 ன்னு மார்க் பண்ணீங்கன்னா then 1 becomes உங்களுக்கு என்ன ஆயிடும், f of c equals 1 upon b minus a multiplied with 0 for some c. எல்லா இதுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது. இங்க ஃபார் சம் சி அப்படிங்கும் போது இருந்துட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு எலமெண்ட், ஒரு சிக்கு தான் இது ட்ரூ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டுக்காவது இது ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல சி எக்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா they are some points, some notations. அது மட்டும் இந்த இடத்துல நம்ம தெளிவா எது வந்து நோட்டேஷன்ஸ், எது வேரியபிளோட நோட்டேஷன், எது கான்ஸ்டன்டோட நோட்டேஷன் அப்படிங்கறத தெளிவா பார்த்துக்கோங்க. இங்க உங்களுக்கு நமக்கு மீன் வேல்யூ தியரம் சொல்லும் போது க்ளோஸ்ட் இன்டர்வல் AB மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க ஒரு பாயிண்ட் அந்த ஏக்கும் பிக்கும் இருக்கிற ரிலேஷன் பத்தி சொல்ல கிடையாது. இந்த in general we'll have to assume that A is not equals B. சரிங்களா? இது எக்ஸ்பிளிசிட்டா இந்த இடத்துல சொல்லி இருக்கிற ரீசன் என்னன்னா ஏவும் பியும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா 1 upon infinity-ன்னு வந்திருக்கும். சரி, 1 upon 0ன்னு வந்திருக்கும். ஸோ நமக்கு 0/0 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வரும். இந்த இடத்துல இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது since b not equals a. சரிங்களா? this implies f of x is 0 at least once. இங்க ஒரு பாயிண்டாவது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஏபி அப்படின்னு நம்ம சொல்றது. சரிங்களா? இதோட இந்த ப்ராப்ளம் நமக்கு முடியுது. வாங்க அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு பார்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் f
அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா தென் இதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ற வேற ஒரு ஃபங்க்ஷன் இன்டர்வல் a to x f of t dt இதை வந்து f of x ன்னு எடுத்துக்கணும். இங்க ஏங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், x is some வேரியபிள். சரிங்களா? அப்போ இந்த ரிசல்ட் வந்து நமக்கு என்னவா இருக்க போகுது, சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா இருக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனும் கண்டினியூஸா இருக்கும், அது டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வந்து எஃப் கிடைக்கும். இதுதான் வந்து இங்க நமக்கு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ பண்ண போறது கிடையாது. இதை வச்சுட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் யூஸ் பண்ணி இந்த dy அப்பான் dx என்ன அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் தியரம்ல என்ன சொல்றோம் நம்ம, இது தெளிவா பார்த்துக்கங்க. உங்களுடைய இந்த இன்டகரலை இஃப் யூ டிஃபரன்ஷியேட் யூ ஆர் கோயிங் டு கெட் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த விஷயம் தான் இப்போ நம்ம பண்ணணும். இப்போ நமக்கு y வந்து என்னன்னு கொடுத்துருந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல, integral a to x t cube plus 1 dt. இப்போ நமக்கு என்ன வேணும், dy upon dt. இது வந்து சாரி dy upon dx நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்ட்டுங்களா? ஸோ d upon dx integral a to x t cube plus 1 dt. ஸோ அப்படியே இங்க வந்து பாருங்க, இந்த இன்டகரல் a to x f of t dt இங்க ஏங்கிறது இந்த விஷயம் தான். இப்படி இருக்கு அப்படின்னா இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you are going to get f of x. That's it. அப்போ இங்கிருந்து டைரக்டா நம்ம என்ன எழுதிடலாம், so it is going to be x cube plus 1. சரிங்களா? இப்போ அடுத்து b பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு y is equal to integral x to 5 3t sin t ன்னு கொடுத்திருந்திருக்காங்க dt. இப்போ இன்டெக்ரல் a to xங்கிற ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் யூஸ் பண்ணோம்னா இது இன்டெக்ரல் மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் 5 to xன்னு எழுதி 3t sin t dtன்னு எழுதிக்கலாம். இப்போ வாட் இஸ் dy upon dx? So it is d upon dx of minus times of 5 to x 3t sin t dt. ஸோ மைனஸ் வெளியே எடுத்துட்டு ஏன்னா உங்களுக்கு d upon dx of integral 5 to x 3t sin t dt. இப்போ நமக்கு என்ன ஆயிடும், மைனஸ் 3x sin x. சரிங்களா? அடுத்தது இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, integral y 1 to x squared cos t dt. 1 to x ன்னு இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இங்க x squaredன்னு இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, let us take u to be x squared. சரிங்களா? இப்போ உங்களுடைய y வந்து இப்போ என்னது, இட்ஸ் a function of u and u is a function of x. உங்களுக்கு என்ன மாறிடுச்சு, y is a function of u and u is a function of x. அப்போ இங்கே டிஃபரன்சியேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், chain rule apply பண்ணணும். That is d upon dx, okay, dy upon dx is d upon dx of integral 1 to u cos t dt. so இது பார்த்துட்டீங்கன்னா integral d upon du of integral 1 to u cos t dt then multiplied with d upon dx of x squared. chain rule apply பண்ணிட்டேன். so இந்த first quantity எனக்கு என்னவா மாறிடும், that becomes cos u, இந்த quantity 2x. இப்போ பார்த்துட்டீங்கன்னா 2x cos x squared. this is the required derivative. வாங்க அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் ஓட நெக்ஸ்ட் பார்ட். இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம ஸ்கூலிங்ஸ்லேயே வந்து நம்ம எல்லாரும் பார்த்துருந்துருப்போம். எஃப் அப்படிங்கிறது எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஏபி அண்ட் பிக் எஃப் அப்படிங்கிறது என்னன்னா ஆன்டி டெரிவேட்டிவ். ஸோ ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது இப்போ சப்போஸ் டி அப்பான் டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், g of x உடைய ஆன்டி டெரிவேட்டிவ் தான் வந்து f of x அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? g of x சாரி
g of x is a derivative of f of x and f of x is an antiderivative of g of x. ஓகே, இப்படி இருக்க பட்சத்துல இன்டெக்ரல் a to b இந்த டெஃபினைட் இன்டெக்ரல் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து படிச்ச ஒரு விஷயங்கள். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ஐ ஹோப் இந்த ஒரு ஐடியா வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியரான ஒரு விஷயம் தான். ஸோ காஸ் எக்ஸ் வந்து எந்த விஷயத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு காஸ் எக்ஸ் கிடைக்கும்? திஸ் ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு காஸ் எக்ஸ் கிடைக்குது. அப்ப அந்த விஷயம் என்ன? திஸ் இம்ப்ளைஸ் f is sin x. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ் கிடைக்க போகுது. அப்போ இன்டெக்ரல் 0 to pi cos x dx அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா sin x over this limit. அப்போ this is sin pi minus sin 0. So sin pi is 0, sin 0 is 0, the integral value is 0. Now let us do another problem. Integral minus pi by 4 to 0 secant x tan x dx. இப்போ எந்த விஷயத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு secant x tan x கிடைக்குது அப்படின்னு பாருங்க. ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் secant x tan x என்னது நமக்கு? It is simply secant x. கரெக்ட்டுங்களா? அப்போ integral minus pi by 4 to 0 secant x tan x dx என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா secant x over the limit minus pi by 4 to 0. So this is secant 0 minus secant of minus pi by 4. So secant 0 என்னதுங்க? It is 1 upon cos 0, 1. So it is secant of minus pi by 4. Secant 1 upon cos. So cos minus plus la da varapodhu. So cos pi by 4 is 1 upon under root. Sorry. This is 1 upon 1 under root 2. So இது என்னது 1 upon 1 minus under root 2. சரிங்களா? இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் quite easier concepts. Okay, let us move to the next one. This is net change theorem. இப்போ இந்த net change theorem அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுடைய net change over a certain interval அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் இந்த விஷயம் தாங்க. அந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. இதைத்தான் வந்து we call it as net change. சரிங்களா? இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இன்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன அப்படின்னா c of xங்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் எக்ஸ் யூனிட்ஸ். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் உடைய எக்ஸ் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் தான் வந்து we call it as c of x. And those who have studied economics are very aware that the rate of change in this c of x with respect to the change in product is called as the marginal cost. அதாவது mathematical termல பேசணும் அப்படின்னா இந்த c of x உடைய டெரிவேட்டிவ், அதாவது rate of change happening in c of x with respect to the change happening in the number of units. இந்த விஷயத்தை தான் வந்து we call it as marginal cost. சரிங்களா? இப்போ இந்த தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்றோம்னா மார்ஜினல் காஸ்ட் ஓவர் டூ டிஃபரண்ட் ப்ராடக்ட்ஸ் இது பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் நெட் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய ஓகே லெட் மீ ரைட் இட் இன் another color. என்னுடைய காஸ்ட் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா 100 plus 50x. இதுதான் என்னுடைய காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா ஓகே 50x ஸ்கொயர் இதுதான் என்னோட காஸ்ட் ஃபங்க்ஷனா இருக்கு. இப்போ என்னுடைய மார்ஜினல் காஸ்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 100x. சரிங்களா? இப்போ நான் 50 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றப்ப எனக்கு வந்த சேஞ்ச் என்ன?
அடுத்து 100 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு வர சேஞ்ச் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ இன்டர்வல் 50 to 100 100x dx. இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு 50x squared over this interval. So 50 multiplied with 100 squared minus 50 multiplied with 50 squared. So இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 50 10,000 minus 2,500. So 50 which is to be multiplied with 7,500. So இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 25 35 375 000. So 3,75,000. இதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ் இன் காஸ்ட். இதுதான் நெட் சேஞ்ச். இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலே போது இதை என்னால கண்டுபிடிச்சிட முடியுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரிஜினல்ல இருந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் எஸ் இட் இஸ் அஃப்கோர்ஸ் பாசிபிள். யோ சி ஆஃப் 100 என்னன்னு பாருங்க, சி ஆஃப் 50 என்னன்னு பாருங்க. சரிங்களா? இந்த விஷயமும் இதாக தான் போகுது. ஆனா இங்க நான் ஜஸ்ட் 50x ஸ்கொயர்ட் வச்சு மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இங்க ஐ ஹாவ் திஸ் 100 which is a fixed cost. இப்போ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இந்த இடத்துல இன்வால்வ்மெண்ட்டே ஆக கிடையாது. ஆனா இந்த ரெண்டு விஷயத்துலையுமே டைரக்டா சி ஆஃப் 100 மைனஸ் சி ஆஃப் 50 பண்ணீங்க அப்படின்னாலும் யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் 3,75,000 தான். சரிங்களா? இப்போ ஒரிஜினல் என்னன்னு தெரியாம கூட நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா using integration ideas we can find. That is what the net change theorem tells you. சரிங்களா? இப்போ வந்து எக்கனாமிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா சயின்டிஃபிக்கான ஒரு இது. If an object with a position function s of t moves along a coordinate line, அதோட velocity கொடுத்திருந்திருக்காங்க. So velocity is the rate of change in the displacement. சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம எழுதணும் அப்படிங்கிற பட்சத்துல இங்கதான் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இன்டெக்ரல் இவாலுவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வந்து ஓகே லெட் மீ டூ இட் இன் another color. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் இது ரெண்டுக்கான ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க கிளம்பி இது வரைக்கும் டிராவல் பண்றீங்க, பண்ணிட்டு இங்கிருந்து எகெயின் இதே டிஸ்டன்ஸ் இப்படி நீங்க போனீங்க அப்படின்னா ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து லெட் மீ டேக் இட் அஸ் ஒய் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து லெட் மீ டேக் இட் அஸ் ஒய். இதை எக்ஸ் இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் கவர்டு ரெண்டுமே நமக்கு என்னவா தான் இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒய். சரிங்களா? இப்போ இதே இடத்துல லெட் மீ கன்சிடர் தி அதர் கேஸ். ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ல இருந்து இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. சரிங்களா? திரும்ப இங்கிருந்து இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இசட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங் எங்க இருந்துச்சு இப்போ எங்க இருக்கு, இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் போயிட்டு அப்புறம் இசட் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல வந்திருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் இசட் அது டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கும். இதே டிஸ்டன்ஸ் கவர்டு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவு தூரம் அது டிராவல் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் போச்சு, அதுக்கப்புறம் ஒரு இசட் டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. இது டிஸ்டன்ஸ் கவர்ட். ஒரே டைரக்ஷன்ல இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேம் தான். டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் கிரேட்டர் தென் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தையும் இங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கும் போது யூ ஜஸ்ட் டைரக்ட்லி இன்டகிரேட் தி வெலோசிட்டி. இதே டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா take the absolute of the velocity and do the integration. ஓகே, வாங்க அடுத்த கான்செப்டுக்கு போவோம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா the velocity of the rock at any time t during its motion is given as v of t 160 minus 32 t feet per second. இதுல நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா find the displacement,
ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இந்த ஒரு டைம் இன்டர்வல்லேருந்து இந்த டைம் இன்டர்வல்குள்ளே நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுறது. ஸோ ராக் during the time period 0 இந்த ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டு அடுத்தது இதோட சப்டிவிஷன் பற்றி போகும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னது, 0லேருந்து 8 வரைக்கும் வேணும், வெலாசிட்டியோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இன்டகரல் 0 to 8 it is 160 minus 32t dt. integrate பண்ணீங்க அப்படின்னா you are going to get 160t minus 32t square upon 2 0 to 8. So it is 160t minus 16t squared 0 to 8. இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 160 multiplied with 8 minus 16 into 8 square which is 64. ஸோ இந்த விஷயம் பார்த்துட்டிங்கன்னா 6 48 balance 4 and 8 12. So it is 1280 and this may, let me do it in a rough note. So 6 3 6 4 12 and this is going to be இது பார்த்துட்டிங்கன்னா 6 7. So your displacement is, sorry I erased it, right? So your displacement is going to be 256 feet. Okay, இப்போ இதே விஷயத்துல find the total distance traveled during this time period. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பற்றி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். இன்டெக்ரல் 0 to 8 அப்சல்யூட் ஆஃப் v of t dt என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ இந்த அப்சல்யூட் ஃபங்க்ஷனை நம்ம எந்தெந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்சல்யூட் ஆஃப் v of t is defined as, ரெண்டு தான் ஸ்ப்ளிட் பண்ணும். அதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஜீரோங்கிற பாயிண்ட்ல ரெண்டும் சேம் ஆக போகுது. அப்போ 160 minus 32t அப்படிங்கிறது 0 ஆகணும் அப்படின்னா எங்க 32t has to be 160. அப்போ tங்கிறது என்னவா இருக்கணும், 160 upon 32 which is 5. ஸோ 5ங்கிற பாயிண்ட்ல தான் வந்து நமக்கு சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ 5க்கு முன்னாடி 5க்கு அப்புறம் அப்படிங்கிற அந்த ஒரு ரெண்டு கேஸ் மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே போதும். 5க்கு முன்னாடி 0ல இருந்து தானே பேசுறோம். அப்போ 0ங்கிற பாயிண்ட்ல அது எங்க இருக்குன்னு பாருங்க. 0ங்கிற பாயிண்ட்ல இட் ஸ்டேஸ் பாசிட்டிவ். ஸோ பிகாஸ் 160 minus 0. So it stays as a positive quantity when t less than or equals 5 and it stays as a negative quantity when t bigger than 5. So your integral becomes integral 0 to 5 160 minus 32t dt minus integral 5 to 8 160 minus 32t dt. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். Let me do it in, yeah, let me do here. So நமக்கு என்ன வந்திருக்கு, integral 0 to 5 160 minus 32t dt minus integral 5 to 8 160 minus 32t dt. So இது பார்த்துட்டீங்கன்னா 160t minus 16t square over this interval minus 160t minus 16t square over this interval. Evaluate பண்ணோம் அப்படின்னா 160 into 5 minus 16 times of 25 minus 0, then minus 160 into 8 minus 16 into 64 minus 160 into 5
minus minus becomes plus 16 into 25 சரிங்களா so 160 into 5 அப்படிங்கும்போது we get it as 800 and this is 25 so it's going to be 400 minus 0 so minus 160 into 8 that we have done in the previous page itself that is 1280 and 16 into 64 is 1024 minus minus becomes plus 1024 minus minus becomes plus 800 and this is minus 400 so let me okay this 400 with this 400 and this 800 cancels out okay and we have 1824 minus 1280 and this is going to be 544 so it is 544 feet the total distance covered is 544 feet but the displacement is 256 feet thank you